இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் கிருபா. வணக்கம் கிருபா, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ. தற்போது 5-6 என வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்று வருகிறது. தற்போது வரை 6 அல்லது 7 சுற்று முடிவுகள் வெளியாக இருக்கும் நிலையில் இந்த சுற்றுகளின் அடிப்படையில் முன்னிலை வகித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. திமுக தொடர்ந்து 3வது இடத்திலும், அதிமுக 2வது இடத்திலும் நம்மால் காண இதுவரை இல்லாத அளவுக்கு 106 தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலை இருக்க முடிகிறது. இந்த தேர்தலில் எதிர்பார்ப்பை மீறி திமுக தாவேகா தொடர்ந்து முன்னிலை வகித்து வருவதை நம்மால் 118 தொகுதிகள் தேவைப்படும் நிலையில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் இதுவரை 106 தொகுதிகள் வரை முன்னிலையில் இருக்கிறது. இன்னும் 10 தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலை வகித்து அதில் வெற்றியும் பெற்றால் தாவேகா தனிப்பெரும்பான்மையுடன் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என்பதை அறிய முடிகிறது. இன்னும் தொடர்ந்து அடுத்த சுற்றுகள் இருக்கும் நிலையிலும் கூட தாவேகா தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட தற்போது அமைச்சர் முன்னாள் அமைச்சர்கள் என முக்கிய தொகுதிகளிலும் கூட தாவேகா அவர்களை பின்னுக்கு தள்ளி தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறது. இதில் கொளத்தல் தொகுதியை எடுத்துக்கொண்டால் முதலமைச்சருக்கும் தாவேகா வேட்பாளருக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் 5000 இருக்கிறது. இதனால் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் தாவேகா முன்னிலையில் இருப்பதால் தாவேகாவை தாண்டி மற்ற கட்சியினர் முன்னிலை சவாலாகவே இருக்கிறது. இதுவரை 5-6 சுற்றுகள் முடிந்துள்ள நிலையில் இன்னும் கிட்டத்தட்ட 20 சுற்றுகள் பக்கம் இருப்பதால் தொடர்ந்து தேர்தல் நிலவரங்கள் தெரிய வரும். இருப்பிடம் கூட தாவேகா முன்னிலையில் வகித்து வருவது தொடர்ந்து இரு கட்சிகளுக்கும் பின்னடைவை சந்தித்து வருகிறது. அதே போல அதிமுக தொடர்ந்து 2ஆம் இடத்தில் நீடிப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திமுக குறிப்பாக 60 தொகுதிகளில் தாண்ட முடியாமல் திணறி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அறிவிப்பின்படியும் திமுக தற்போது 41 தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது. திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், தேமுதிக 2 தொகுதிகளிலும் முன்னிலை வகித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகளும் 2 தொகுதிகளிலும் முன்னிலை வகித்து வருகின்றன. அப்படி முன்னிலை வகிக்கும் தொகுதிகளிலும் கூட தாவேகா அவர்களுக்கு கடும் போட்டி இருப்பதாக நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. வாக்கு வித்தியாசத்தை எடுத்துக்கொண்டால் 500 அல்லது 1000 என சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் மட்டுமே தாவேகா அவர்கள் கடும் போட்டியை கொடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து திமுக தரப்பிலிருந்தும் பல்வேறு அதிருப்திகளை நம்மால் காண முடிந்தது. அண்ணா அறிவாலயத்தில் குவிந்திருந்த திமுக தொண்டர்கள் தொடர் பின்னடைவை அடுத்து திமுக தலைமை மீது அதிருப்தியின் காரணமாகவும் தொடர்ந்து தங்கள் மனக்குமுறல்களை வெளிப்படுத்தும் விதமாகவும் அதிருப்தியில் பேசியிருந்தனர். அதே போல அதிமுக தரப்பிலிருந்தும் தொடர்ந்து அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கடந்த முறை ஆட்சி இழந்த நிலையில் இந்த முறை ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்பில் அதிமுக களம் கண்டது. இருந்த போதும் கூட தாவேகா தொடர்ந்து இரு கட்சிகளையும் தாண்டி முன்னிலை வகித்து வருகிறது. இது பற்றி அதிமுக தரப்பில் பேசிய பொன்னையன், தாவேகா ஆட்சி அமைத்தாலும் கூட அதிமுக அவர்களுடன் கூட்டணி வைக்காது என்ற தங்களது நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தார். தேர்தலுக்கு முன்பு கூட அதிமுக தனித்து களம் காண்பதே தங்களது முக்கிய குறிக்கோளாக இருந்தது. பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவிய போதும் கூட தனித்து களம் காண்பதில் தாவேகா தீவிரமாக இருந்தது. அந்த ஒரு நிலையை தற்போது பார்த்தால் தாவேகா தனி பெரும்பான்மையுடன் தற்போது முன்னிலை வகித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கூட்டணிகளையும் வைக்காமல் தனியாக இந்த தேர்தலை சந்தித்திருக்கும் நிலையில் தாவேகா தொடர்ந்து முன்னிலை வகித்து வருவதை முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதே போல தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு 2 தொகுதியிலும் பெரம்பூர் தொகுதியில் அறுதி பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் விஜய் முன்னிலை வகித்து வருகிறார். திருச்சி கிழக்கில் திமுக வேட்பாளரான இனிகோ இருதயராஜ் விஜய்க்கு போட்டியாக இருந்தாலுமே கூட அந்த தொகுதியிலும் விஜய் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். இந்த 2 தொகுதியிலும் விஜய் வெற்றி பெறும் பட்சத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் ராஜினாமா செய்துவிட்டு அவர் தொடர்ந்து மற்றொரு தொகுதியின் எம்எல்ஏவாக நீடிப்பார். அதனை தொடர்ந்து மற்ற தொகுதிக்கு தேர்தலானது நடைபெற இருக்கும். தொடர்ந்து இன்னும் 20க்கும் மேற்பட்ட சுற்றுகள் எண்ண வேண்டி இருப்பதால் இன்று மாலைக்குள் தேர்தல் நிலவரங்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
அதே போல புதுச்சேரியிலும் தாவேகா தொடர்ந்து முன்னிலை வகித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ரங்கசாமி ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட தாவேகா தொடர்ந்து 4 தொகுதிகளிலும் முன்னிலை வகித்து வருகிறது. வாக்கு வித்தியாசங்களை எடுத்துக்கொண்டால் பெருவாரியான வாக்கு வித்தியாசங்கள் இருக்கிறது. திமுக, அதிமுக என்ற 2 கட்சி வேட்பாளர்களையும் தாண்டி தாவேகா வேட்பாளர்கள் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகின்றனர். மக்களுக்கு பெரிதும் அறிமுகம் இல்லாத முகங்கள் என்றாலும் கூட தூத்துக்குடி போன்ற தொகுதியில் அமைச்சர் கீதா ஜீவனை எதிர்த்து போட்டியிட்ட தாவேகா வேட்பாளர் ஸ்ரீநாத் உள்ளிட்டோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கின்றனர். சென்னையில் அதே போல் அனைத்து தொகுதியிலுமே தாவேகா முன்னிலை வகித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. முதலமைச்சர் தற்போது சேப்பாக்கம் தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் இருந்தாலும் கூட தாவேகா வேட்பாளர் அவருக்கு இணையாக போட்டி கொடுக்கிறார் என்பதை இந்த தேர்தல் நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து இந்த வாக்குகளானது எண்ணப்பட்டு வரும் நிலையில் இன்று மாலைக்குள் இதுக்கான முடிவுகள் தெரிய வரும். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி கிருபா.